தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய சோழர்கள் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அந்த பணிகள் முடிந்து திறந்த பிறகு அதை பார்ப்பதற்காக பல்வேறு இடத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வரப்போறாங்க. மதுரைக்கு ஒரு கீழடி, நெல்லைக்கு ஒரு புறநை அருங்காட்சியகம் போல இனி தஞ்சைக்கு சோழர்கள் அருங்காட்சியகம் இருக்கும். பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. உண்மையிலே தமிழர் என்ற உணர்வு இருந்தா இதுக்காவது பழனிசாமி அவர்கள் வாய் திறந்து அவங்க ஓனரான பாஜகவை கண்டிப்பாரா? வெக்கம் மானம் சூடு சுரணம் இருந்தா பாஜகவை கண்டிக்க எடப்பாடி தயாரா? இல்ல அசிங்கமா வழக்கம் போல அவதூறு பேச மட்டும்தான் அவர் வாய் திறப்பாரா? விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இது! இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்துறேன். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணாரு.